Hello my dear viewers, I'm back with another video. இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. ரெண்டு கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். நேற்று ரிலீஸ் ஆன நம்ம ரஜினி அண்ட் கமல் சார் ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படத்தினுடைய ப்ரொமோவானது ஸோ காலையிலேருந்தே ஒரு பயங்கரமான மீம்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நானும் ஒன்றா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ பயங்கர ஃபன்னாலாம் வந்து இருந்தது. பட் ஆனால் இது நெல்சனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெல்சனுக்கு ஒரு பெரிய ஜாக்பேட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த படத்தை அவர் டெஃபினட்டாக வந்துட்டு பயங்கரமாக கொண்டு போயே ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சான்சஸ் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியலை. ஸோ பட் அந்த ப்ரொமோ வச்சு இப்போ சூப்பராக வந்து பயங்கர இதுவாக ஃபன்னாலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஃபன்னை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய ஸ்டார்ஸு, ரெண்டு லெஜெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ரெண்டு பேரோட காம்பினேஷனை வச்சு இந்த வடக்கம்பட்டி ராமசாமி சந்தானம் ஒரு படம் நடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அந்த படத்தோட காமெடியெல்லாம் வச்சு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பாம்பும் கீரியமா இருந்த நீங்க இன்னைக்கு பூரியும் கிழங்குமா ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், இதுல யாரு பூரி அந்தானே அவன் இல்ல நான் கிழங்க ஈர புடிங்க வாயில குத்தி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் கனராஜோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு லோகேஷ் கனராஜ் தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு திங்க் பண்ணிக்கிருந்தாரு. ஸோ மீம்ஸ் அண்டு ஃபேன்ஸுமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் தான் வந்துட்டு இவர் ரெண்டு பேரை வச்சு வந்துட்டு படம் பண்ண போகிறாரு போல் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிருந்தாங்க. பட் ஆனால் நெல்சன் டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதி அதை போய் சொல்லி ஓகேவே வந்து பண்ணி அதுக்கு ப்ரொமோ ஷூட்டே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு லோகேஷ் கனராஜோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு மீம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொலை நைட்ல கொசு தொலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கார் செட்டு தான். அந்த கார் செட்டில் ஒர்க் பண்ணிக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு பயங்கரமான லேடிஸ்லாம் கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு பசங்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கார் செட்டில் தான் நம்ம காரை வந்துட்டு சர்வீஸ் விடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினி அண்ட் கமல் ரெண்டு பேரும் ரூமை ஓப்பன் பண்ணி ஒரு கூலர் ஒன்று போட்டுட்டு வருவாங்க. ஸோ ஒரு மாதிரி கமல் சார் பயங்கர சுவாகாக வருவார், அங்கிட்ட ரஜினி சார் பயங்கர ஸ்டெலிஷாக வருவார். கமல்னு கூப்பிடுவாங்க ரஜினி. அப்படியே கமல்? ஆமா ரஜினி சார். ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நம்ம இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் யார் ஹீரோ அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா ப்ரொமோலே அதான் வந்து கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ கமல் சார் யார் ஹீரோ அப்படின்னு கேட்பாரு, ரஜினி சார் கேட்குறாருல சொல்லுங்க ஜி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவார். ஸோ பட் ஆனால் வந்துட்டு அந்த டைட்டில்லே அதை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படி தான் வந்து நினைக்கிறேன். அண்டு கமலஹாசன் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் வந்துட்டு கடைசியாக ஏஎன் அப்படின்ற மாதிரி கமலஹாசனுக்கு வந்து முடிச்சிருந்துருப்பாங்க. அதை மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக வேறு ஒரு லைட்டாக டார்க் பண்ணி ஒரு மாதிரி லைட் கலரில் காட்டியிருந்துருப்பாங்க. ஸோ ஏஎன் மேபி வில்லனாக இருக்கிற ஹைலி சான்சஸ் இருக்குது. அங்கிட்ட வந்துட்டு ரஜினிகாந்தில் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஹச்சை வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது ஹீரோ அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி பழைய படங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரஜினி அவர்கள் கமல் சாருக்கு வில்லனாக தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஒரு ஹீரோ அண்ட் கமல் சார் வந்து வில்லனாக வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்க மாதிரி தெரியலை. பட் அதனால் வந்துட்டு நெல்சன் இந்த டைம் கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துருப்போமே. ஏன்னா ரஜினி சாரை ஹீரோ வச்சுட்டு கமல் சாரை வில்லனாக ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு பண்ணியிருந்துக்கலாம். யாரு ஹீரோ? இந்த ஹீரோ வில்லன் அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு இந்த ஹீரோயின் யாருன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தா அஜித் அண்ட் விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணுறாங்களே, நீங்கள் பண்ணால் என்னையா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை விடுங்க, நீங்க சாதி மதமாக்காம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓப்பா பிள்ளைங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அப்படி போடுங்க. இது அப்பன் பேசுற பேச்சு, பெத்தவங்க பேசுற பேச்சு. கைத்தட்டலாம் வாங்குற அப்பனா இருக்கானே. அதுல ஒரு விசில் கூட அடிக்கிறா. கண்கொள்ளா காட்சியப்பா. இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல.
ஏன்னா அஜய் சார் இன்னும் சினிமா ஃபீல்டை விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் ரேஸுக்கு வந்துட்டு போகல. பட் ஆனால் விஜய் சார் இதுக்கப்புறமா வந்துட்டு நான் சினிமாவை விட்டு பாலிடிக்ஸ் பக்கம் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குமா அப்படிங்கிறதே வந்துட்டு பயங்கர இதுவாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் இந்த படத்துலேருந்து என்னென்ன அப்டேட் ஆனது வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லை எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.